अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्ति स्वाधीनपदिकां श्रुतिम् மேல் வாக்கியம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய உபதேசத்தில் ஆனால் மனோவாக்காயங்களாகிற திரிவித கரணங்களையும் கொண்டு வேண்டிற்று செய்து திரிய அமையுமோ என்னில் அது இவனுக்கு ஸ்வரூபமன்று உபாயாம்சத்தில் அன்வயமில்லாவிட்டாலும் பிராப்பியமான கைங்கரியத்திலே இவற்றை அன்வயிப்பிக்கும் அத்தனை. இது ரெண்டாவது வாக்கியம். முதல் வாக்கியத்தினால என்ன சாதித்தார் அப்படின்னு சொன்னால், பிரபன்னனானவன் ஆத்ம யாத்திரை அது பகவத் அதீனமானதுனால அதுக்கு இவன் அதில் இவனுக்கு ஒரு காரியமும் அன்வயம் இல்லை. இவன் பண்ண வேண்டிய வியாபாரம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது பெருமாள் அந்த நாளில் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு மரணமாகிற சமயத்தில் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு அழிச்சுட்டு போகிறான். அதனால் நமக்கு அதில் ஒரு காரியமும் இல்லை அப்படின்னு சொன்னார். தேகத்தை பற்றி கரைய வேண்டியதில்லை. அது எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இது ஆகிடுமோ அப்படின்னு அது பிராரப்த கர்மத்தில் என்ன இருக்குதோ அப்படி தான் நடக்கும். இப்போது இதில் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ சில பேர் நல் நினைவோட நல்லபடியாக பரமபதிக்கிறா இருக்கா, பிரபன்னாளானுவா. சில பேர் வியாதியினால் படுத்துண்டு ஒன்றுமே தன் நினைவே இல்லாமல் பல நாள் இழுத்துண்டு அப்புறம் போகிறா. அதுதான் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி ததஸ்தம் ரயமானஸ்து காஷ்டபாஷான சந்நிதம். அவள் கட்டையும் கல்லும் போல் கோமாவில் இருந்தால் கூட நான் நினச்சி அழிச்சுன்னு போகிறேன்னு சொன்னான். அது மாத்திரம் இல்லை, அதாவது சில பேருக்கு ரொம்ப அவத்தியமான விஷயமா ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிடுறா. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியானா கூட பிரபன்னனுக்கு மோட்சம் சித்தம். இந்த சரீரம் என்னைக்கு சரீரத்திலேருந்து பிரியறதோ அது பூர்வ ஜன்ம புண்ணிய பாபத்தினுடைய அது இந்த பிராரப்த கர்மம் இருக்குதே அதுபடிக்கு தான் அது நடக்கும். அதனால் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு போயிட்டா கூட அவளுக்கு மோட்சம்தான். அதுவும் இந்த இடத்துல பிரசங்காத்து நாம் தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு எந்த பிரபத்தி பண்ணனுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. அதனால் தேகத்தை இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, இந்த தேகத்தை அப்படி ஆகிடுச்சே இப்படி ஆகிடுச்சேன்னு அப்படி மற்றவாளும் கலங்க வேண்டாம், கரைய வேண்டாம். அதுக்காக சொன்னேன். ஆத்ம யாத்திரையில் நமக்கு சம்பந்தமே இல்லை. பெருமாள் எப்படி இருந்தாலும் மோட்சத்துக்கு கொண்டு போகிறான். தேக யாத்திரையும் நமக்கு காரியம் இல்லை, அது கர்மாதீனமாக தான் நடக்கும். அதனால் உயர்ந்ததான க்ஷேத்ராதிகளில் சில பேர் பரமபதத்துக்கு போகலாம். சில பேர் எங்கேயோ போயின்ட்டுருக்குச்சே, வீடு வாசல் மனைவி மக்கள் யாருமே இல்லாத இடத்துல அனாதை மாதிரி போயிடலாம். இல்லை ஆக்சிடெண்ட்லாம் நடந்து அப்படியும் போயிடலாம். எப்படி இருந்தாலும் அது இல்லை. அது இந்த தேகம் இருக்கிறதுன்றது பிராரப்த கர்மத்தினுடைய அடியாக தான் அது இருக்கும். அதனால் அந்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி இந்த தேகம் முடியும். இது ரெண்டுத்துலேயுமே இவனுக்கு அதில் சம்பந்தமே இல்லை, இதில் காரியம் இல்லை, கரைய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் பிரபத்தி பண்ணிட்டேன். ஆத்மாவை பற்றியும் கொஞ்சம் கூட விசாரம் இல்லை, பண்ண வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை. தேகத்தை பற்றியும் நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை, அதுக்கு கர்மாதீனமாக தான் போகும் அப்படின்றதுனால
நாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு நாம் எப்படி வேணால் இருக்கலாமா? அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சாய்க்கிறேன். அதுதான். ஆனால் இப்படியானால் தேக யாத்திரைக்காகவும் கரைய வேண்டாம், ஆத்ம யாத்திரைக்காகவும் அன்வயம் இல்லை அப்படின்றதுனால, ஒரு காரியத்துலேயும் நமக்கு அன்வயம் இல்லைன்றதுனால, ஆனால் மனோவாக்காயங்களாகிற மனசு வாக்கு காயம் அப்படின்னு நம்முடைய மனம் மொழி மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கரணம் இருக்குது. திரிவித கரணங்களையும் கொண்டு 3 கரங்களையும் மனசால் என்றது, வாக்கால் சொல்கிறது, காய்கத்தினால சரீரத்தினால் செய்கிறது, உடலால் செய்கிறது அப்படின்றது 3 கரணங்களையும் கொண்டு வேண்டித்து செய்து திரிய அமையுமோ? நம்ம இஷ்டப்படி எதனா செஞ்சு நாம் பாட்டுக்கு திரியலாமா? இப்போ ஆடு மாடுகள்லாம் அப்படியே திரிஞ்சுட்டுருக்குது, அது அப்படியே போயின்ட்டுருக்குது. அதுக்கு என்ன வேணும்? ஏதோ ஆகாரம் வேணும், அப்படியே போயின்ட்டுருக்குது. நித்திரைக்கு எங்கேயோ ஒரு இடம் படுக்கிறதுக்கு போகணும், அங்கே இது பண்ணுது. பயம் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல படுத்துக்கணும், அது ஏதோ தேடி இடத்த தேடி படுத்துக்கிறது. இந்த மாதிரி தனக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் போகிறது, எப்படி வேணால் தெரியுது அப்படின்னு பண்ண முடியுமா? அப்படின்னா என்னில் அது இவனுக்கு ஸ்வரூபம் அன்று. இவனுக்கு ஸ்வரூபம் இல்லை. ஸ்வரூபம்னா லக்ஷணம். மனுஷன்னா சில பேரை பல தடவை சொல்லியிருக்கேன், இவன் மனுஷனாடா மாடு மாதிரி நடந்துக்கிறான், கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லை, கிருத்திய விவேகமே இல்லை, ஏதோ அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான், பக்கத்தில் உட்காந்துருக்காளே மேலே பட போகிறது அப்படின்னு ஒதுக்கம் கூட இல்லாத அவன் பாட்டுக்கு மாடு மாதிரி போயிட்டு இருக்கான். ரோட்டில் மாடு எப்படி போகிறதோ அந்த மாதிரி விசாரம் இல்லாத போயிட்டு இருக்கான் அப்படின்னு சின்ன விஷயத்துலேருந்து சொல்கிறேன். அதே மாதிரி இவன் மனுஷனை மாடுகளுக்கு தனக்கு வேண்டியது கிடைக்கலன்னா அவளை முட்டிக்கிட்டி அவகிட்டேருந்து இது பண்ணும், ஹானி பண்ணி. அந்த மாதிரி இவன் தனக்கு தேவையானது கிடைக்கலன்னா மற்றவாளை ஹிம்சை பண்ணி அதை பெறறதுக்கு பாதிப்பான். அந்த மாதிரி தனக்கு தேவையானது தன் இஷ்டப்படிக்கு கிடைக்கணுன்றதுக்காக மற்றவாளுக்கு தொந்தரவு பண்ணும். ஆனால் இவன் மனுஷனை மாடு மாதிரி நடந்துக்கிறான், கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத நடந்துக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாளோ. அப்போ மனுஷனுக்குன்னு ஒரு லட்சணம் இருக்குது. மனுஷன்னா 4 பேருக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்லாம் லோகத்தில் சொல்கிறாளோ இல்லை. அது எதுலேருந்து சொல்கிறா? சாஸ்திரத்துலேருந்து தான் சொல்கிறா. அதனால் மனுஷனாக இருக்கவன் அந்த மனுஷனில் இவன் எந்த வர்ணத்தில் இருக்கான், எந்த ஆசிரமத்தில் இருக்கான், அதுக்கு தகுந்த மாதிரியாக தான் காரியம் பண்ணணும். மனுஷன்னா ஆணும் மனுஷால் தான், பொண்ணும் மனுஷால் தான். அதனால் மாறி காரியம் பண்ணலாமா? ஆணுக்கு உண்டான காரியம்தான் ஆண் பண்ணணும், பெண்ணுக்கு உண்டான காரியம்தான் பெண் பண்ணணும். அதை போல் குழந்தையாக இருக்கவா அதுக்கு தகுந்த காரியம்தான் பண்ணணும். ரொம்ப வயோ ஒருத்தாளாக தள்ளாடின்னு இருக்குவா நல்ல அவளுக்கு தகுந்த காரியம்தான் பண்ணணும். மின் பின்னா குழந்தை ஒரு வஸ்துவை கொடுத்தா அந்த கையிலையும் சாப்பிட்றது அந்த கையிலையும் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி இவனும் 50 வயசுக்காரனும் அந்த மாதிரி சாப்பிடலாமா? 30 வயசுக்காரனும் அதே மாதிரி வயசான பெரியவா இருக்கா, கை உதறது கால் உதறது வாயில் குத்துறா, அது மேலெல்லாம் வழியிறது, அதை அப்படியே ஏதோ இது பண்ணுறா, இன்னொரு கையில் அதை தாங்கி பிடிச்சி அதை அப்படியே ஏதோ அந்த மாதிரி அவள் இடது கையையும் உபயோகப்படுத்துகிறான்னு வச்சுப்போம். அப்போ அதே மாதிரி 5 வயசுக்காரனும் உபயோகப்படுத்துகிறா, 80 வயசுக்காரனும் உபயோகப்படுத்துகிறா, நாம் உபயோகப்படுத்தலான்னு இடது கையை உபயோகப்படுத்தி சாப்பிடலாமா? கூடாது. அதுக்கு ஒரு நியமம் இருக்குது. அந்தந்த தர்மத்தை தான் கடைப்பிடிக்கணும், அப்படி தான் இருக்கணும். அதனால் அதுதான் அவனுக்கு ஸ்வரூபம்னு. இவன் கொண்டுள்ள வர்ணாசிரமங்கள் என்ன, ஆண் பெண்ன்றது என்ன, வயசு வித்தியாசம் என்ன, எந்த வயசில் இவன் இருக்கான், எப்படிப்பட்ட சக்தியாளனாக இருக்கான், ஒரு ஏழையாக இருக்கான், ஏதோ திட்டமான ஆகாரம் சாத்துந்து தான் பண்ணி சாப்பிட முடியும், 4 நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு கரமது வாங்கி ஏதோ பண்ணுவான். அப்படின்னா நல்ல வசதியாக இருக்கணும், 4 நாளைக்கு ஒரு தடவை மற்ற நாள்லாம் சாத்துந்து நீர் மோர் அதிலேயே பிசிஞ்சு உப்பு போட்டு பிசிஞ்சு சாப்பிட்றது, அதையே வரவாளுக்கும் போடுறது அப்படின்னு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அவனுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவன் சாப்பிட்டு இதுவாக இருக்கணும்.
அதுபோல் தான் எல்லாத்துலேயுமே அதான். அதனால் இஷ்டப்படி பண்ணக்கூடாது. அதனால் எப்படி அவர்களுக்கு தகுந்த காரியம் பண்ணணுமோ அப்போ தான் அவன் மனுஷனாக மதிக்கப்படுவான். அதுபோல தான் அது எதுலேருந்து வருது? சாஸ்திரத்தினுடைய ஏகதேசத்தை தான் அப்படி சொல்கிறான். அதனால் இவன் என்ன பண்ணணும்? பிரபன்னனாக இருக்கும். சாஸ்திரம்ன்றது என்னது? எம்பெருமானுடைய சாசனம், கட்டளை. அப்போ எம்பெருமானை இவன் அடிபணிஞ்சு என்னை நீ காக்க வேணும் அப்படின்னு அவனுடைய சொத்தாக சேர்ந்தா விட்டு, இவன் உண்மையில் அவனுடைய சொத்து தான். அதை விஷயத்தை தெரிஞ்சுட்டு நான் என்ன யானும் நீ என் உடமையும் நீயே அப்படின்னு அவனிடத்துல ஆத்மாத்மிய சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவனை சேர்ந்தவனானா விட்டு அவன் சொல்படி நடக்காமல் வேறுபடி நடக்கலாமோ? இப்போ ஒருத்தன் இருக்கான், ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனான்னா அந்த கம்பெனியில் என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஒரு யூனிஃபார்ம்னு ஒன்று வச்சுருக்கான், அந்த கலரே இவனுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்குவோம். இவனுக்கு பிடிக்கலன்னா கூட அந்த கம்பெனியில் போய் இவன் வேலைக்கு சேர்ந்துட்டான். அதனால் அந்த கம்பெனி என்ன சட்டத்திட்டத்தில் என்ன யூனிஃபார்ம் போட்டுன்னு வர சொல்கிறதோ அந்த யூனிஃபார்ம் தான் போட்டுக்கணும். எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த சட்டத்திட்டத்துக்கு தான் உட்படணும். அது மாதிரி எம்பெருமானுடைய சட்டத்திட்டமான அந்த கட்டளை சாஸ்திரம் இருக்குது, அதுக்கு இவன் உட்பட்டு நடக்கணும். அப்படி சாஸ்திரங்களில் ஆயிரம் சொல்கிறது அத்தனையும் என்னால் பண்ண முடியாதுன்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கும் சொல்கிறேன். கம்பெனியில் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ டேர்ன் அவுட் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாளைக்கு இவ்வளோ பேப்பர் கிளியர் பண்ணணும், இல்லை இவ்வளோ இது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னான்னா, அதாவது மேன்யூவலாக பண்ணுற காரியத்தில் மிஷின் பண்ணுறதுன்னா மிஷினை ஆப்ரேட் பண்ணால் மிஷின் பண்ணிட்டு போகிறது, அது சரியாக வந்துட போகிறது. மேன்யூவலாக பண்ணுறது அப்படின்ற விஷயங்களில் இருக்குச்சே, அவனுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் 100 அப்படின்னு கணக்கு வச்சான்னா ஒருத்தன் 110 பண்ணுவான். சில பேர் சக்தி இல்லாதவன் 90, 80 பண்ணுவான். அதுக்கு மார்ஜின் வச்சுருப்பான், லோயர் லெவலில் ஹையர் லெவலில் இவ்வளோ பண்ணணும், பொதுவாக இவ்வளோ பண்ணணும், இவ்வளோக்கு குறைஞ்சி பண்ணவே கூடாது அப்படின்னு அன்ஃபிட் ஆகிடுவான். இவ்வளோக்கு மேலே பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு அதுக்கும் அப்பர் லிமிட் வச்சுருக்கோம். அந்த மாதிரி சாஸ்திரத்தில் நம்மால் தெரியல முடியல அப்படின்னா அதில் இந்த எக்ஸம்ஷன்னு சொல்கிறோமே அது அது உண்டு. அந்த மாதிரி அதனால் சாஸ்திரப்படி தான் நாம் பண்ணணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. திரிவித கரணங்களையும் கொண்டு வேண்டித்து செய்ய திரியாமையுமோ என்னில் அது இவனுக்கு ஸ்வரூபமன்று. இவனுக்கு அது ஸ்வரூபம் இல்லை. ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்? இவனுடைய லக்ஷணம் இல்லை. இவன் கொண்டுள்ள கோலத்துக்கு இத்தனை நாளாக இவன் பணக்காரன், வீட்டில் நல்லா சாப்பிட்டுருக்கான். இத்தனை நாளாக யாருக்கும் பவ்யப்படாத அவன் பாட்டுக்கு வீட்டில் இருக்கிறத கொண்டு சார். இன்றைக்கி வேலைக்கு போகணும்னு தோணிடுத்து, வேலைக்கு போயிட்டான்னா அவன் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டாகணும். நான் இத்தனை நாளாக யாருக்கும் கட்டுப்படல, எனக்கு வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீ இந்த வேலைக்கு வந்துடக்கூடாது. வந்துட்டேன்னா இதுக்கு கட்டுப்பட்டுருக்கணும். அதை போல் எம்பெருமானுடைய சாசனத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறது தான் இவனுக்கு ஸ்வரூபம் இல்லை. சரி, இதுதான் நான் தான் உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டனே, இது உபாயத்துக்கு எதனா பண்ண போகிறதா, பிரபத்திக்கு இது எதனா உபகாரம் பண்ண போகிறதா அப்படின்னு சொன்னால், பிரபத்திக்கு முன்காலத்தில் பண்ணாக்கா பெருமாளுடைய பிரீத்தி அது இது நான் உபாயத்துக்கு உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லலாம். உபாயம்தான் நான் பண்ணிட்டனே, பிரபத்தி பண்ணிட்டனே, பிரபன்னன் ஆகிட்டனே அப்படின்னா உபாயாம்சத்தில் அன்வயமில்லாவிட்டாலும் இது உபாயத்தோட கூட இது இல்லை. அன்வயம்னா உபாயத்தோடு சேர்ந்து அதை அந்த உபாயத்தை பூர்த்தி பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே உபாயம் பண்ண உடனேவே பூர்த்தி ஆகிடுச்சு. இவன் சரணாகதி பண்ண உடனேவே அவன் மோக்ஷ இஷ்யாமி, விடுவிக்க எல்லா பாபங்களிலும் விடுவிக்க கடவேன்னு அவன் உடனே சங்கல்பம் பண்ணிட்டான். ஆனால் இனிமேட்டு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதனால் இப்போ உபாயத்தில் இது சேர்ந்ததா இல்லைன்னாலும் பிராபியமான கைங்கரியத்திலே நாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த சரணாகதி பண்ணி அதனால் வரக்கூடிய பலனில்
இங்கிருந்து எல்லா பாவங்களையும் விட்டு இந்த பிராகிருதமான இந்த சரீர இந்திரியங்கள்லாம் விட்டு அப்ராகிருதமான வைகுண்டத்துக்கு போய் நித்தியமாக எம்பெருமானுக்கு எப்பவும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்ற ரீதியில் நாம் பண்ண போகிறோம். அந்த கைங்கரியத்தை எப்படி பண்ண போகிறோம்? பெருமாளுடைய திருவுள்ளம் என்னமோ அதை பார்த்து அப்படியே பண்ண போகிறோம். பெருமாளுடைய திருவுள்ளம் என்னமோ அதை அப்படியே நேரவே அறிஞ்சு நாம் திருக்குறிப்பு அறிஞ்சு பண்ண போகிறோம். அதை போல் அங்கே போய் பண்ணக்கூடிய பிராப்பியமான கைங்கரியம் இருக்கு. அந்த கைங்கரியத்தில் இவற்றை அன்வைப்பிக்கும் அத்தனை இவற்றில், அதாவது இவற்றை இப்போ நாம் பண்ணக்கூடிய சாஸ்திர வசியத்தையாக நாம் நடக்கணும்னு சொல்லப்பட்டதே, மனோவாக்காயங்கள்லாம் சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அதுபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அங்கே போய் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை இங்கேயே பண்ணுற மாதிரி. அங்கே பண்ணுறது எப்படி? பெருமாளுடைய திருக்குறிப்பை நேரம் அறிஞ்சு பண்ணுறோம். இங்கே பண்ணுற கைங்கரியம் எப்படி? சாஸ்திரத்தை கொண்டு தான் அவனுடைய திருவுள்ளத்தை நாம் அறிஞ்சிக்க முடியும். இதுக்கும் ஒரு உதாரணம், கீழ் லெவலில் இருக்காளே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை தவிர மற்றவாள்லாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மாதிரி கொஞ்சம் மின்பின்னாகவும் இருக்கலாம் உதாரணம். அவள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்கவாள்லாம் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதே, அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு வருதோ, அந்த டைம் இந்த டயத்துக்கு வரணும், அந்த டயத்துக்கு போகணும் அப்படின்றதோ, இன்னென்ன ஒர்க்கு இவாளுக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காளே, குறிப்பிட்டிருக்காளே, அந்த ஒர்க்கை பண்ணுறதோ மீதி ஒர்க்கில் இவா போய் பண்ண முடியாது. ஆன மாதிரி அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு மற்றவாள்லாம் பண்ணுவாள். அதுபோல் இப்போது நாம் இங்கே பண்ணுறோம். ஆனால் மோட்சத்துக்கு போனால் இப்போது ஒருத்தன் டைரக்டர் ஆகிட்டான்னு வச்சுப்போம். நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவன் ஒரு டைரக்டராகவே ஆகிட்டான், போர்ட் ஆஃப் டைரக்டரில் அவனும் ஒருத்தன் ஆகிட்டான்னா, நேற்று வரையில் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாம் பண்ணியிருந்தான். இன்றைக்கி டைரக்டர் ஆன உடனே என்ன, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவள் இஷ்டத்துக்கு பண்ணுவாள். இஷ்டத்துக்குன்னா தாறுமாறாக பண்ணுறான்னு இல்லை, அந்த கம்பெனியினுடைய பாலிசி என்னவோ அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலேயும் அவள் செங்கோல் வச்சுவாள். அதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாள். எதில் வேணாலும் இங்கே ஜிஎம்ஆர் இருக்கேவோ அதுவாக இருக்கேவோ இதுவாக இருக்கேவோ இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் தலையிட முடியாது, இன்னொரு ஜோனில் தலையிட முடியாது. ஆனால் அப்படி டைரக்டர் ஆனவுடனே அவன் என்ன பண்ணுறான், எல்லா ஜோன்லேயும் எல்லாரையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அக்கௌண்ட்ஸ்லேயும் கேள்வி கேட்பான், பார்ப்பான், போய் செக் பண்ணுவான். நான் லாவிலையும் போய் செக் பண்ணுவான், லீகல்லையும் நான் சேல்ஸ் பர்ச்சேஸ்லேயும் செக் பண்ணுவான், ப்ரொடக்ஷன்லேயும் பண்ணுவான், எது வேணாலும் பண்ணுவான். டைரக்டராக போட்டால் இன்னத்தான் வரையறை கிடையாது. ஏன்னா அந்த கம்பெனி பாலிசி இருக்குதே, அந்த பாலிசியை பார்த்து அவன் நேராக அது பாட்டுக்கு பண்ணிட்டே போவான். அவனுக்கு இந்த 9 to 5:30 அப்படின்ற நிர்பந்தமெல்லாம் கிடையாது, யூனிஃபார்ம்லாம் கிடையாது. அவன் 24 hours எப்படி வேணாலும் பண்ணுவான். அதுபோல் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை முக்தனா போனா விட்டு நித்தியர்களை போல் நாம் அங்கே போய் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே இவன் என்ன பண்ணுறான், போர்ட் ஆஃப் டைரக்டரில் போய் இவன் டைரக்டராக ப்ரமோஷன் ஆகிற பர்யந்தம் இவன் இந்த மாதிரி இந்த சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு தானே பண்ணுறான். இங்கே ஏதோ சில பேர் அந்த மாதிரி நன்னா பண்ணுறவாளுக்கு அந்த பதவி கிடைக்கிறதோ இல்லை, டைரக்டர் போஸ்ட் கிடைக்கிறதோ இல்லை. அது மாதிரி தான் டைரக்டர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு முன்னே இவன் என்ன பண்ணுறான், நாம் டைரக்டரானால் எப்படி இந்த கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுறோமோ அதை மாதிரி இவன் அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இவன் பாடுபடுறான். அதனால தான் மேலே டைரக்டராக போகிறான். கேவலம் தன்னுடைய சம்பாத்தியத்துக்காக சம்பளத்துக்காக மாத்திரம் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு அவன் பாடுபடுறான். அதனால் இவன் பாடுபடுறதுலாம் ஆனால் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பாடுபடுறான். அந்த உட்பட்டு பாடுபடுறதுனால தான் அவனுக்கு அப்புறம் டைரக்டர் போஸ்ட் கிடைக்குது. அதுபோல் என்ன பிராப்பியமான கைங்கரியத்திலே இவற்றை அன்வைப்பிக்கும் அத்தனை, அந்த பிராப்பியமான கைங்கரியத்தில் இதை அன்வயிக்கணும், சேர்த்துக்கணும்.
அங்கே போய் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை நாம் இங்கேயே பண்ணுற ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது. இது ரெண்டாவது. முதல்து இந்த ஆத்ம யாத்திரையும் தேக யாத்திரைக்கும் நாம் ஒன்றும் வருத்தப்பட்டு எதனா காரியம் பண்ணணும் அப்படின்றது இல்லை அப்படின்றது. ரெண்டாவது என்ன வார்த்தை என்னன்னா, அதனால் நமக்கு ஒன்றும் காரியம் இல்லாததுனால நாம் எப்படி வேணால் திரியலாமோ அப்படின்னா திரியக்கூடாது. நாம் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நமக்கு ஸ்வரூபம் இல்லாத போயிடும். இப்போது கம்பெனியில் சேர்ந்தாச்சுன்னா கம்பெனி சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்படலைன்னா அவனை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவான். என்ன அது கம்பெனிக்கு உண்டான லட்சணப்படி இவன் நடக்கணும், இல்லைன்னா போயிடும். அந்த மாதிரி நடக்கணும். சரி, அப்போ இது என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னா, பின்னால் வரப்போகிற கைங்கரியம் இருக்கே, பிரபத்தி பண்ணத்தினால மோட்சத்தில் வரப்போகிற கைங்கரியம், அந்த கைங்கரியத்தில் இதை சேர்த்துக்கணும் அப்படின்னு இந்த சொன்னார். மேலே மூணாவது நாளைக்கு மேலே பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி நிதிவர்யான் பஜேனி ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யஜி ஜானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.